ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறது, உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேஸ்கெட்டை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சிக்கன் 65லாம் செஞ்சால் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ், அதாவது ஷாப்பிங் பேக்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அதனுடைய கைப்பிடியை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இந்த பேகை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி மேலே வர மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளியே இருக்க மாதிரி வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 கார்னரையும் அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஊசியும் நூலும் எடுத்துக்கலாங்க. ஊசியும் நூலும் எடுத்து சென்டரில் ஒரு 3 தையல் பார்த்திங்கன்னா கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தையல் போடும்பொழுது கீழே இருக்கக்கூடிய லேயரை விட்டுட்டு நம்ம மடித்து விட்டோம் இல்லைங்களா, அந்த லேயரை மட்டும் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் கீழே நாட் போட்டு கையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நான் 3 தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நித்ரன், லக்ஷ்மி வடிவேலு, கனிமொழி, அன்னபூரணி, ஜெயந்தி ரங்கன், ராஜி மங்கை, ஸ்வீட்டி, கோபி, ஹோம் செஃப் பானு, இன்பா கேமிங், பிரதர்ஷனா, கனகவள்ளி, சோலை ஆனந்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சுட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். நம்ம தச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 4 போர்ஷன்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் பெருசாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவலிங் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன டவல் மடித்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த 4 போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ஷன்லேயும் இந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு, கோல்கேட் பேஸ்ட்டு, அது மட்டும் இல்லைங்க ப்ரஷ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அழகாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு இதை நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது எந்த பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக வச்சுருக்கிறதால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க. யூஸ் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம பேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலராக மாறிடும். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலர் எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம நார்மலாக எப்போவுமே அப்பளம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65 செஞ்ச எண்ணெயில் அப்பளம்லாம் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அப்பளமாக பொரிக்க அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கலர் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். முன்னாடி நாள் நீங்கள் சிக்கன் 65 செஞ்சிங்க அப்படின்னா மறுநாள் இந்த மாதிரி அப்பளம் பொரித்து எடுத்துருங்க அந்த எண்ணெயில். ஸோ இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்த பிறகு அந்த எண்ணெயை ஒரு பவுலில் மாற்றி நான் காமிக்கிறேங்க. ஸோ மொத்த கலருமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் எண்ணெய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. பட் இந்த மாதிரி சிக்கன்லாம் ஃப்ரை பண்ண எண்ணெயை ரொம்ப நாளைக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ 2-3 டேஸில் தீர்ந்து போகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் தோசை சுடும்பொழுது ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் தாளிக்கும் பொழுதும் அழகாக தாளித்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி. பாருங்கள், நான் அப்பளம்லாம் பொரித்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயுடைய நிறம் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லோ கலரில் நார்மலாக எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ண எண்ணெயை சூப்பராக ரீயூஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாம். இந்த எண்ணெயை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்லாக் கவரை வந்து நான் எப்படி வந்து உள்பக்கமாக எடுத்து விடணும், அதாவது பாட்டமை வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்ட பிறகு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை இந்த மாதிரி அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடித்த பிறகு இந்த கிளாத்தை அந்த பிளாஸ்டிக் கவருக்கு மேலே, அதாவது அந்த ஜிப்லாக் கவருக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்து அந்த ஜிப்லாக் கவரை வச்சு விட்டுடலாம். வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம மற்ற 3 பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டாப்லர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சைடில் 4 பின்ஸ் வந்து இருக்க மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லாக் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் பண்ணுற அந்த போர்ஷன் இருக்கிற இடத்துல ஜிப்லாக் கவரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தையும் அந்த ஜிப் லாக் ஆகாமல் மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக், அந்த கவரையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பவுச் வந்து கிடச்சிருங்க. இந்த பவுச்சை வந்து நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து 2 போர்ஷன்ஸ் இருக்கிறதால ஒரு சைடில் மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக 2 பொருட்களை இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பர்ஸ்லாம் வந்து வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிற பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜிப்லாக் கவரை அழகாக பவுச் மாதிரி மாற்றி கம்ஃபர்டபுளாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு ஜிப்லாக் கவரை யூஸ் பண்ணி சூப்பரான பவுச் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்து முடித்ததும் அந்த ஜிப்பை யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பேஸ்கெட்டை சரி செய்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு பழைய ப்ரஷ் இருந்தால் போதுங்க. டூத் ப்ரஷ், நம்ம பல்ல இருக்கிற ப்ரஷ் இருக்குங்களா, அந்த ப்ரஷ் இருந்தால் போதும். சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேஸ்கெட்டை. பாருங்கள், அந்த பேஸ்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உடஞ்ச போர்ஷனை. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷுடைய பாட்டம் சைட்லேருந்து நம்ம ஹீட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டுடைய உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் நம்ம அப்ளை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கத்தி வந்து பார்த்திங்கன்னா பழைய கத்தி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி இந்த மாதிரி அந்த உடஞ்ச போர்ஷன்ஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்பொழுது நம்மளுக்கு அந்த போர்ஷன், அதாவது உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டை திருப்பியுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்குவோம் முடியும். பாருங்கள், நம்ம எப்படி வெளியே அப்ளை பண்ணமோ அதே மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வந்து உருக்கி உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த உடஞ்ச போர்ஷன் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணுற மாதிரி நான் ஒட்டி விட்டுடுறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய உடஞ்ச பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்கெட்டை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆனியன் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட் உடஞ்சிருச்சு அப்படின்றதால நான் தூக்கி போடல, அதை ஒட்டி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆனியன் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் வந்து உடஞ்சி போயிருக்கும், பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் போட்டு முடித்த பிறகு இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். மேலே போட்ட ஹோல்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஷி கிளிப்ஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம இந்த குஷி கிளிப்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா
நம்ம எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி குஷி கிளிப்ஸ்லாம் கழட்டி அங்கங்கே வச்சுருவோம். அவசரத்துக்கு கிளம்பும்போது தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியே கிளம்பும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுடலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.